Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ABC கான்செப்டோட சம்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் நான் ABCயோட கான்செப்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் பாருங்கள். இன்றைக்கி இப்போ சம்ஸ்குள்ளே போகலாம். ABC Limited is a multi-product company manufacturing 3 products A, B and C. The budgeted cost and production for the year ending 31st March 2020 are as follows. ABC Limited அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து மல்டி ப்ராடக்ட் கம்பெனி. அவங்க இப்போதைக்கு ஒரு 3 ப்ராடக்ட்ஸ் வந்து ABC அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதோட பட்ஜெட்டட் காஸ்ட்டும் ப்ரொடக்ஷனும் வந்து இந்த வருஷத்துக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷன் குவான்டிட்டி இன் யூனிட்ஸ் ABC 3 ப்ராடக்ட்டையும் 4000, 3000 and 1600 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ரிசோர்ஸஸ் பெர் யூனிட் டைரக்ட் மெட்டீரியல் 4 kg for A, 6 kg for B and 3 kg for C. Direct labor in minutes 30 minutes for A, 45 minutes for B and 60 minutes for C. The budgeted direct labor rate was rupees 10 per hour. Direct labor rate வந்து 10 rupees வந்து per hourக்கு வந்து சொல்லியிருக்காங்க budgeted. And the budgeted material cost was rupees 2 per kg. அது மாதிரி மெட்டீரியல் காஸ்ட் வந்து 2 per kg அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ் வேர் பட்ஜெட்டட் அட் rupees 99,450. மொத்தமாக ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ் வந்து 99,450 இருக்குது. அண்ட் வேர் அப்சர்வ்டு டு ப்ராடக்ட்ஸ் யூஸிங் த டைரக்ட் லேபர் ஹவர் ரேட். அதை வந்து எப்படி வந்து அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா டைரக்ட் லேபர் ஹவர் ரேட்டை பேஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸை வந்து அது மாதிரி அப்சர்வ் பண்ணுறாங்க. ABC Limited followed the absorption costing system. Absorption costing system அதாவது ட்ரெடிஷ்னல் வேல தான் வந்து அவங்க வந்து ஓவர் ஹெட்ஸை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ABC Limited is now considering to adopt an ABC system. இப்போ வந்து அவங்க ABCக்கு மாறலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. The following additional information is made available for this purpose. இதனால ABC வேணும் அப்படின்னா என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்திருக்குன்னு தெரியணும். ஸோ அதுக்காக வேண்டி சில ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பட்ஜெட்டட் ஓவர் ஹெட்ஸ் வேர் அனலைஸ்டு இன்டூ ஃபாலோயிங். என்ன ஓவர் ஹெட்ஸ் இருக்குன்னா மெட்டீரியல் ஹேண்ட்லிங் rupees 29,100, ஸ்டோரேஜ் காஸ்ட் 31,200, எலக்ட்ரிசிட்டி 39,150. இதெல்லாம் பட்ஜெட்டட் ஓவர் ஹெட்ஸ் கொடுத்துட்டாங்க. இதோட காஸ்ட் டிரைவர்ஸ் என்னென்ன அப்படின்னா மெட்டீரியல் ஹேண்ட்லிங்கை வந்து வெயிட் ஆஃப் மெட்டீரியல் ஹேண்ட்லிங்கை பொறுத்து நம்ம வந்து இது பண்ணணும். ஸ்டோரேஜ் காஸ்ட்டை நம்பர் ஆஃப் பேட்சஸ் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் எலக்ட்ரிசிட்டியை நம்பர் ஆஃப் மெஷின் ஆப்ரேஷன்ஸ். இப்படி தான் வந்து நம்ம வந்து இந்த ஓவர் ஹெட்ஸை வந்து இந்த காஸ்ட் டிரைவர்ஸில் பேஸ் பண்ணி கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து டேட்டா ஆன் காஸ்ட் டிரைவர்ஸ் வேர் as follows. ஃபார் கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன் பேட்சஸ் ஆஃப் மெட்டீரியல் எவ்வளோ பேட்சஸ் இருக்குன்னா A வந்து 10 பேட்சஸ், B வந்து 5 பேட்சஸ் அண்ட் C வந்து 15 பேட்சஸ் இருக்குது. பெர் யூனிட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒரு யூனிட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்பர் ஆஃப் மெஷின் ஆப்ரேட்டர்ஸ் வந்து 6 பேர் இருக்காங்க Aக்கு. ஃபார் பெர் யூனிட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 6 பேர் Aக்கு, A ப்ராடக்ட்டுக்கு 3 ஃபார் B அண்ட் 2 ஃபார் C இது கொடுத்துருக்காங்க. You are requested to prepare a statement for management showing the unit cost and total cost of each product using the absorption costing method and ABC approach and compare both. கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் படி நம்ம ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். யூனிட் காஸ்ட் அண்ட் டோட்டல் காஸ்ட் ரெண்டுமே வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நம்ம பண்ணணும். எதை பேஸ் பண்ணி அப்படின்னா நியூ டெக்னிக் அண்ட் ஓல்டு டெக்னிக் அப்சார்ப்ஷன் காஸ்டிங் மெத்தட் மூலியமாகவும் அண்ட் நியூ டெக்னிக் ABC அப்ரோச் மூலியமாகவும் நம்ம வந்து ரெண்டுமே வந்து போடணும். ஸோ இவ்வளோ தான் சம் கொடுத்துருக்காங்க. ABC Limited இஸ் அ மல்டி ப்ராடக்ட் கம்பெனி ப்ரொடியூசிங் 3 ப்ராடக்ட்ஸ் A, B அண்ட் C. அதோட பட்ஜெட்டட் குவான்டிட்டி, அப்புறம் டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், அதுக்கப்புறம் ABCயில் போடுறதுக்காக நமக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது இது எல்லாத்தையுமே வந்து சம்மில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சொல்யூஷன் பார்ட்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் அப்சார்ப்ஷன் காஸ்டிங் மூலயமா ஃபஸ்ட்டு போயிடுவோம். இப்போ யூனிட் காஸ்ட் அண்ட் டோட்டல் காஸ்ட் ரெண்டுமே வந்து கண்டுபிடிக்கணும். ABC அப்படிங்கிற 3 ப்ராடக்ட்டுக்கு.
இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர். இது வந்து டைரக்ட், இதில் வந்து நம்ம எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டோம். பிகாஸ் இட்ஸ் அ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். நம்ம வந்து போட போகிறது, நம்ம வந்து பிரித்து கொடுக்க போகிறது எல்லாமே வந்து ஓவர் ஹெட்ஸ்க்கு தான். ஸோ டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் நம்ம எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண மாட்டோம், இருக்கிறது அப்படியே கொடுத்துருவோம். இங்கே வந்து டைரக்ட் மெட்டீரியல் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பட்ஜெட்டட் மெட்டீரியல் காஸ்ட் வாஸ் 2 per kg அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 rupees per kg அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ அப்படிங்கிறது வந்து 4 kg வந்து இருக்குது. அப்போ ரேட்டு வந்து 2 rupees அப்படின்னா இதோட 2 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடச்சிரும். 4 2s are 8. ஸோ 8 rupees வந்து டைரக்ட் மெட்டீரியல் ஏக்கு வரும். அண்ட் 6 2s are 12 ஃபார் பி. அண்ட் 3 2s are 6 ஃபார் சி வரும். ஸோ 8, அதுதான் இங்கே டைரக்ட் மெட்டீரியலில் 8 rupees, 12 rupees, 6 rupees அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ டைரக்ட் லேபர் ஹவர் ரேட் வந்து 10 per hourனு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஹவருக்கு 10 ரூபா அப்படின்னா, இப்போ இங்கே வந்து எல்லாமே மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க, இங்கே ஹவர்ஸில் கொடுக்கல. இப்போ ஹவர்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம டேரெக்டாக இன்டூ 10ஆல் மல்டிப்ளை பண்ணியிருப்போம். பட் இங்கே மினிட்ஸில் கொடுத்ததுனால இது நம்மளே வந்து ஒரு ஜென்ரல் காமன் சென்ஸில் வந்து 30 minutes அப்படிங்கிறது half an hour. ஸோ 10 rupees வந்து 1 மணி நேரத்துக்கு அப்படின்னா half an hourக்கு வந்து 5 rupees இருக்கும். ஸோ 30 minutes அப்படிங்கிறது வந்து 5 rupees. டைரக்ட் லேபர் ஏக்கு வந்து 5 rupees போட்டிருக்கோம். அப்புறம் 45 minutes அப்படிங்கிறது 3/4 மணி நேரம், தட் இஸ் 0.75 அப்படின்னு சொல்லலாம். ஸோ 0.75 into 10 போட்டோம்னா 7.5 வரும். அண்ட் 60 minutes அப்படிங்கிறது 1 hour. ஸோ 1 hourக்கு 10 rupeesங்கிறதுனால டேரெக்டாக 10 rupees வந்துடும். ஸோ 5 rupees, 7.5 and 10 rupees வரும். ஸோ டைரக்ட் லேபர் 5 rupees, 7.50 and 10 rupees இது போட்டாச்சு. இப்போ டைரக்ட் மெட்டீரியல் டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் நம்ம எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டோம். ஸோ அப்படியே போட்டாச்சு. இப்போ ஓவர் ஹெட்ஸில் தான் நம்ம வந்து பார்ப்போமே. இப்போ ஏபிசியே வந்து நம்ம ஓவர் ஹெட்ஸ் வந்து எப்படி பிரித்து கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இப்போ விஷயமே. ஸோ பட்ஜெட்டட் ஓவர் ஹெட்ஸ் வந்து 99,450 rupees அப்படியே இருக்குதுன்னு சொல்லிட்டு பொதுவாக அப்படியே கொடுத்துட்டாங்க. நம்ம ஓல்டு மெத்தட் போடுறோம். ஸோ 99,450 வந்து எப்படி அப்சர்வ் பண்ணணும்னா, அண்ட் வேர் அப்சர்வ்டு டு ப்ராடக்ட்ஸ் யூஸிங் த டைரக்ட் லேபர் ஹவர் ரேட். டைரக்ட் லேபர் ஹவர் ரேட்டை பொறுத்து தான் வந்து நம்ம வந்து இந்த ஓவர் ஹெட்ஸை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணணும். ஸோ டைரக்டர் லேபர் ஹவர் ரேட் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மொத்தமாக பட்ஜெட்டட் லேபர் ஹவர்ஸ் எவ்வளவு அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ வந்து மொத்தமாக வந்து ஏபிசி 4000 units, 3000 units and 1600 units இருக்குது மூணுமே. இதில் வந்து எவ்வளோ மணி நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து 0.5, அதாவது half an hour வந்து ஏக்கு பண்ணியிருக்காங்க. அண்ட் 75 minutes ஃபார் 75 இல்லை 45 minutes ஃபார் பி அண்ட் 1 hour ஃபார் சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4000 unitsக்கு 0.5, அதாவது ஹவர்ஸில் நான் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அதனால் 0.5 அப்படின்னு போட்டால் 2000 hours. 3000 into 0.75 போட்டோம்னா 2250 and 1600 into 1 hour is equal to 1600. ஸோ டோட்டலி 5850 லேபர் ஹவர்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவர் ஹெட் ரேட் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, பட்ஜெட்டட் ஓவர் ஹெட் டிவைடட் பை பட்ஜெட்டட் லேபர் ஹவர்ஸ். ஸோ பட்ஜெட்டட் ஓவர் ஹெட்ஸ் வந்து 99,450 rupees அப்படின்னு சொல்லிட்டு சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஸோ 99,450 டிவைடட் பை பட்ஜெட்டட் லேபர் ஹவர்ஸ் வந்து இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் 5850 லேபர் ஹவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிவைடட் பை 5850 போட்டோம் அப்படின்னா ₹17 per டைரக்ட் லேபர் ஹவர் அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ ஓவர் ஹெட்ஸை வந்து 17 rupees தான் வந்து 1 மணி நேரத்துக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணி நம்ம போடணும். இப்போ நம்ம யூனிட் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுனால ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு 4 hours 30 minutes அப்படிங்கிறது half an hour 0.5. ஸோ 17 அப்படிங்கிறது 1 மணி டைரக்ட் லேபருக்கு 17.5 அப்படிங்கிறது 17 rupees தான். 17ங்கிறது 1 மணி நேரத்துக்கு அப்படின்னா half a minute 30 minutes அப்படிங்கிறது இதில் பாதி தான். ஸோ டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னா 8.5 rupees வந்து யூனிட் காஸ்ட் வந்து வரும் ஓவர் ஹெட்ஸ். ஸோ 8.5 அப்படின்னு போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து 45 minutes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 45 minutes அப்படின்னா 0.75, ஏன்னா 3/4 மணி நேரம் அப்படிங்கிறதுனால. அப்போது 17 into 0.75 போட்டோன்னா 12.75 வரும். ஸோ 12.75 இதுக்கு. அண்ட் வந்து இது வந்து 1 hour அப்படிங்கிறதுனால 1 hourக்கு 17 rupeesங்கிறதுனால டேரெக்டாக 17 rupeesங்கிறது இங்கே இருக்குது. ஸோ ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸும் போட்டாச்சு.
ஸோ டைரக்ட் காஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா டோட்டல் யூனிட் காஸ்ட் கிடைக்கும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 21.50 அண்ட் 32.25 அண்ட் 33 rupees வந்து டோட்டல் காஸ்ட் வந்துருச்சு. இது வந்து யூனிட் காஸ்ட், டோட்டல் யூனிட் காஸ்ட். ஸோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் பார்த்தோன்னா 4000, 3000 அண்ட் 1600 இருக்குது. ஸோ அதால் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு டோட்டல் காஸ்ட் கிடச்சிரும். ஸோ 4000 யூனிட்ஸ் இன்டூ 21.5 போட்டோம் அப்படின்னா 86,000. ஸோ 86,000ங்கிறது ஏக்கு, 96,750 அப்படிங்கிறது பிக்கு, அண்ட் 52,800 அப்படிங்கிறது சிக்கு வந்து டோட்டல் காஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து ட்ரெடிஷ்னல் அப்சார்ப்ஷன் காஸ்டிங் மூலயமா நம்ம வந்து டோட்டல் காஸ்ட் இவ்வளோ அப்படிங்கிறத நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ ஏபிசி படி நம்ம எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஏபிசி படி அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 3 ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. மெட்டீரியல் ஹேண்ட்லிங், ஸ்டோரேஜ் காஸ்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லிட்டு 3 ஆக்டிவிட்டீஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ இதில் 2900, 31,200, 39,150 இது நம்ம 3த்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 99,450 கிடைக்கும். அதே காஸ்ட்டு இதில் நமக்கு பொதுவாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க டேரெக்டாக. பட் ஏபிசியை பொறுத்த வரைக்கும் என்ன ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு தனித்தனியாக இருக்கும். அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ மெட்டீரியல் ஹேண்ட்லிங், ஸ்டோரேஜ் காஸ்ட், எலக்ட்ரிசிட்டி இது 3 சேர்ந்து 99,450. அதை தான் அவங்க இங்கே வந்து ட்ரெடிஷ்னல் அப்சார்ப்ஷன் காஸ்டிங்கில் ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 99,450 கொடுத்துருப்பாங்க. இதில் ஸ்ப்ளிட் பண்ணி நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து இந்த பேஸ் பண்ணி இப்போ மெட்டீரியல் ஹேண்ட்லிங்கை அதோட வெயிட்டை பேஸ் பண்ணியும், ஸ்டோரேஜ் காஸ்ட்டை நம்பர் ஆஃப் பேச்சஸ் ஆஃப் மெட்டீரியலை பொறுத்தும், அண்ட் எலக்ட்ரிசிட்டியை நம்பர் ஆஃப் மெஷின் ஆப்ரேஷன்ஸை பொறுத்தும் நம்ம வந்து காஸ்ட்டை வந்து நம்ம வந்து பிரித்து கொடுக்கணும் அந்த ஓவர் ஹெட்ஸை. இப்போ நம்ம ஃபஸ்ட் நம்ம ஒர்க்கிங்ஸ் போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெயிட் ஆஃப் மெட்டீரியல் ஹேண்டில் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். டோட்டல் குவான்டிட்டி பார்த்தோன்னா 4,000, 3,000, 1,600 ஏபிசி 3 ப்ராடக்ட்டுக்கும். அதோட மெட்டீரியல் வெயிட் பார்த்தோன்னா 4 kg, 6 kg, 3 kg. ஸோ இதால் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி வர டோட்டல் தான் வந்து வெயிட் ஆஃப் ஸோ வெயிட் ஆஃப் மெட்டீரியல் ஹேண்டில் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை டிவைட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 4,000 into 4 is equal to 16,000, 3,000 into 6 is equal to 18,000, and 1,600 into 3 is equal to 4,800. இது 3த்தையும் சம் பண்ணோம் அப்படின்னா 38,800 கிடைக்கும். இது வந்து வெயிட். ஸோ மெட்டீரியல் ஹேண்ட்லிங் காஸ்ட்டை அதோட வெயிட்டால் டிவைட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கும். ஸோ 29,100 38,800 டிவைட் பண்ணோன்னா நமக்கு ₹0.75ங்கிறது பெர் யூனிட்டுக்கான காஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோரேஜ் ரேட் பெர் பேட்ச். ஏன்னா வந்து நம்பர் ஆஃப் பேட்சஸ் ஆஃப் மெட்டீரியல் எவ்வளோன்னு நமக்கு கண்டுபிடிக்கணும். ஸ்டோரேஜ் காஸ்ட்டு 31,200 இருக்குது. ஸோ இது பொறுத்து நம்ம பண்ணணும். ஸ்டோரேஜ் காஸ்ட் வந்து 31,200 அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு மொத்தம் வந்து 30 பேட்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். எப்படின்னா பேட்சஸ் ஆஃப் மெட்டீரியல் வந்து ஏபிசி, ஏக்கு 10, பிக்கு 5 அண்ட் சிக்கு 15 இருக்குது. ஸோ நம்ம மொத்தமாக நமக்கு 30 பேட்சஸ் வந்து நமக்கு ரெடி ஆகுது. ஸோ 30ஆல் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் காஸ்ட்டு பெர் பேட்சுக்கு எவ்வளோ வந்து நமக்கு காஸ்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஸ்டோரேஜ் காஸ்ட்டோட எக்ஸ்பென்ஸ் ஆனது 31,200 டிவைடட் பை மொத்தம் 30 பேட்ச் இருக்குது. அப்போ ஒரு பேட்சுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 1,040 அப்படிங்கிறது பெர் பேட்சுக்கு வந்து நமக்கு காஸ்ட்டு வருது. நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரிசிட்டி ரேட்ஸ் பார்க்குறோம். எலக்ட்ரிசிட்டி ரேட்ஸ் வந்து நம்பர் ஆஃப் மெஷின் ஆப்ரேஷன்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் வந்து பெர் யூனிட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 6 ஆப்ரேட்டர்ஸ் வந்து ப்ராடக்ட் ஏ ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறாங்க. அது மாதிரி ப்ராடக்ட் பிக்கு 3 பேர் அண்ட் ப்ராடக்ட் சிக்கு 2 பேர் வந்து நம்பர் ஆஃப் மெஷின் ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம குவான்டிட்டி மொத்தம் 4,000 யூனிட்ஸ் வந்து ஏக்கும், 3,000 பிக்கும், சிக்கு வந்து 1,600 இருக்குது. இதில் ஒரு ப்ராடக்ட்டுக்கும் வந்து நம்ம 6 பேர் இருக்காங்க. ஸோ மொத்தம் 4,000 யூனிட்டுக்கு 24,000 ஆப்ரேஷன்ஸ் நடந்திருக்கும். அது மாதிரி 3,000 into 3 ஏன்னா 3 பேர் இதுக்கு 3 ஆப்ரேட்டர்ஸ் இதில். ஸோ 3,000 into 3 9,000 அண்ட் 1,600 into 2 3,200. ஸோ டோட்டலாக 36,200 ஆப்ரேஷன் வந்து நமக்கு நடந்திருக்கு. ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி ரேட்டோட நம்பர் ஆஃப் மெஷின் ஆப்ரேஷன்ஸ் நம்ம டிவைட் பண்ணோன்னா நமக்கு பெர் மெஷின் ஆப்ரேஷன்ஸ்க்கு எவ்வளோன்னு கிடச்சிரும். ஸோ 39,150 அப்படிங்கிறது எலக்ட்ரிசிட்டியோட காஸ்ட்டு. இதோட நம்பர் ஆஃப் மெஷின் ஆப்ரேஷன்ஸ் வந்து 36,200 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணோன்னா ₹1.081 அப்படிங்கிறது ஒரு மெஷின் ஆப்ரேஷன்ஸ்க்கு நடந்திருக்கிறது. ஸோ இது வந்து நமக்கு எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அது எல்லாத்துக்கும் எப்படி பிரித்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம்.
ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட் லேபர் அப்சார்ப்ஷன் காஸ்டிங்கும் சரி இதுலேயும் ஏபிசிலையும் அதே தான் 5, 7.5 and 10 அதே தான் இங்கே டைரக்ட் லேபருக்கு வந்திருக்கு. அந்த மாதிரி டைரக்ட் மெட்டீரியல் 8, 12, 6 rupees. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸை அதில் நம்ம மொத்தமாக போட்டிருப்போம். இதில் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டிங்கிறத ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு மெட்டீரியல் ஹேண்ட்லிங் வந்து ₹0.75 அப்படிங்கிறது பெர் இதுக்குன்னு சொல்லிட்டோம். மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, ஸோ 4 kgக்கு எவ்வளோன்னு பார்த்தோன்னா 4 × 0.75 is equal to 3 rupees. ஸோ 3 rupees இங்கே போடாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 6 kg 3 kg. ஸோ 6 kg இதுக்கு 3 kg இதுக்கு 0.75 தான். ஸோ 0.75 into for 6 kgsக்கு 4.5 rupees. ஸோ 4.5. அதுக்கப்புறம் 3 kg 0.75 into 3 போட்டோன்னா 2.25 இங்கே நம்ம போட்டாச்சு. மெட்டீரியல் ஹேண்ட்லிங் ஓவர். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டி என்ன சொல்லியிருக்காங்க, ₹1.081 பெர் மெஷின் ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மெஷின் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு 1.081 நமக்கு வந்து தேவைப்படுது. ஸோ 1.081ங்கிறது ஒரு ஆப்ரேஷனுக்கு இதில் 6 ஆப்ரேட்டர் இருக்காங்க, இதில் 3 ஆப்ரேட்டர் இருக்காங்க, இதில் 2 ஆப்ரேட்டர் இருக்காங்க. ஸோ 1.081 into 6 போட்டோன்னா 6.49 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 6.49. அடுத்தது வந்து 3 ஆப்ரேட்டரு 1.081 into 3 ஆப்ரேட்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3.24. இங்கே அடுத்தது இங்கே 2 ஆப்ரேட்டர்ஸு 2 into 1.081 is equal to 2.16 இங்கே நம்ம போடாச்சு. எலக்ட்ரிசிட்டி ஓவர். இப்போ வந்து ஸ்டோரேஜ் வந்து நம்ம எதை பொறுத்து பார்க்கணும், நம்பர் ஆஃப் பேட்சஸை பொறுத்து பார்க்கணும். மொத்தம் எத்தனை பேட்சஸ் இருக்குது நமக்கு, ஏக்கு வந்து 10, 5, 15 தனித்தனியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏக்கு உள்ளதை பார்ப்போம். ஏக்கு வந்து 10 பேட்சஸ் வந்து ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பேட்சுக்கு 1040 வந்து ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ 1040 அப்படிங்கிறது ஒரு பேட்சுக்குனா மொத்தம் ஏக்கு வந்து 10 பேட்சஸ். ஸோ இன்ட்டு 10 போட்டோன்னா 10,400 அப்படிங்கிறது மொத்தமாக வருது. ஆனால் இதை வந்து நம்ம டிவைடட் பை 4000, நம்ம இங்கே வந்து யூனிட் காஸ்ட் தான் ஃபஸ்ட்டு போட்டுட்ருக்கோம். அதனால பெர் யூனிட்டுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா டிவைடட் பை 4000 போட்டோம் அப்படின்னா 2.6 அப்படின்னு வரும். ஸோ 2.6 இங்கே நம்ம போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதோடது, இதுக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னா 515. இப்போ இங்கே 5, 15 அதே 1040 தான். 1040ங்கிறது ஒரு பேட்சுக்குனா மொத்தம் இது பிக்கு வந்து 5 பேட்சஸ் வந்திருக்கு. ஸோ இன்ட்டு 5 போட்டோன்னா 5200 வந்து இதோட இது வந்து மொத்தமாக வருது. பெர் யூனிட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 3000 யூனிட்ஸ் டிவைடட் பை 3000 போட்டோம் அப்படின்னா 1.733. ஸோ 1.73 அப்படிங்கிறத இங்கே போட்டாச்சு. இங்கே வந்து மொத்தம் 15 பேட்சஸ் இருக்குது. ஸோ ஒரு பேட்சோட வேல்யூ வந்து 1040னா 15 பேட்சஸ்க்கு வந்து 15,600. இதுவும் வந்து மொத்தமாக உள்ளது. ஒரு யூனிட் அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தமாக இந்த 1600 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ டிவைடட் பை 1600 போட்டோன்னா 9.75. ஸோ 9.75 அப்படிங்கிறது இங்கே போட்டாச்சு. ஸோ ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸு யூனிட் காஸ்ட் படி ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத இங்கே நம்ம தனியாக போட்டாச்சு. இப்போ மொத்தமாக டோட்டல் யூனிட் காஸ்ட் மொத்தமாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம ஏவோட டைரக்ட் லேபரு, டைரக்ட் மெட்டீரியல், அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸில் இந்த 3 ஆக்டிவிட்டீஸோடையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 25.09 கிடைக்கும். அது மாதிரி பிக்கு 28.97, அந்த மாதிரி சிக்கு 30.16 வந்து கிடைச்சிடும். ஸோ இது வந்து ஒரு யூனிட்டுக்குரிய காஸ்ட். மொத்தம் நமக்கு டோட்டல் காஸ்ட் வேணும்னா நம்பர் ஆஃப் யூனிட்ஸால் நமக்கு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைச்சிடும். ஸோ 4000, 3000, 1600 அந்த யூனிட் காஸ்ட்டை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் காஸ்ட் கிடச்சிடும். ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து ஏக்கு வந்து 1360, பிக்கு வந்து 86,910 அண்ட் சிக்கு வந்து 48,256 rupees வந்து டோட்டல் காஸ்ட் ஆகுது. ஸோ ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங் மூலியமாக நமக்கு வந்து எவ்வளோ வந்து காஸ்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இதே நம்ம வந்து அப்சார்ப்ஷன் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வந்து 86,000, 96,750 அண்ட் 50,800 வந்து நமக்கு மொத்தமாக செலவாகிருக்கு. ஏபிசி படி 1,03,60, 86,910 அண்ட் 48,256 வந்து நடந்திருக்கு. இது மோரார்லெஸ் பார்த்தோம் அப்படின்னா
கிட்டத்தட்ட ஒரு 24 ருபீஸ் தான் வந்து இது ரெண்டுத்துக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து வரும். மொத்த டோட்டல் காஸ்ட் நம்ம மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா. பட் இதுங்கும் போது தான் நமக்கு வந்து ஒவ்வொன்றும் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நல்ல துல்லியமாக இதில் பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த சம்மு. இந்த சம் இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போது இதை விட கொஞ்சம் வேறு மாதிரி உள்ள சம் வந்து இப்போ பார்க்கலாம். PQR Limited is engaged in the production of 3 products P, Q and R. The company calculates activity cost rates on the basis of cost drivers capacity which is provided as below. Okay, PQR Limited அப்படிங்கிற கம்பெனி P, Q and R அப்படின்னு 3 ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதோட ஆக்டிவிட்டீஸ்லாம் என்ன, அது வந்து நம்ம காஸ்ட் டிரைவரை பொறுத்து நம்ம வந்து காஸ்ட் ரேட்ஸை வரும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட் லேபர் ஹவர்ஸ் இருக்குது, ப்ரொடக்ஷன் ரன் இருக்குது, குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் இருக்குது. இதோட காஸ்ட் டிரைவர் லேபர் ஹவர்ஸ், டைரக்ட் லேபர் ஹவர்ஸ்க்கு லேபர் ஹவர்ஸ், ப்ரொடக்ஷன் ரன்க்கு நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரன்ஸ், குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷனுக்கு நம்பர் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன்ஸ். ஸோ காஸ்ட் டிரைவரோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 30,000 லேபர் ஹவர்ஸ் இருக்குது. இங்கே 600 ப்ரொடக்ஷன் ரன்ஸ் இருக்குது அண்ட் 8,000 இன்ஸ்பெக்ஷன் இருக்குது. இதுக்கு டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னா டைரக்ட் லேபர் ஹவர்ஸ்க்கு 3 lakhs, ப்ரொடக்ஷன் ரன்ஸ்க்கு 1,80,000 அண்ட் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷனுக்கு 2,40,000 rupees வந்து ஆயிருக்கு, செலவாயிருக்கு. The consumption of activities during the period is as under. இது வந்து இவ்வளோ இருக்குது. ஆனால் நம்ம எவ்வளோ தான் வந்து கன்சியூம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டைரக்ட் லேபர் ஹவர்ஸ் வந்து PQR 3 ப்ராடக்ட்டுக்கும் Pக்கு 10,000, 8,000 அண்ட் 6,000 வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரொடக்ஷன் ரன்ஸ் வந்து Pக்கு 200 அண்ட் Qக்கு 180 அண்ட் Rக்கு வந்து 160 வந்து ப்ரொடக்ஷன் ரன்ஸ் நடந்திருக்கு. குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் வந்து P 3,000, Q 2,500 அண்ட் Rக்கு வந்து 1,500 இன்ஸ்பெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இதுதான், இது வந்து நமக்கு இதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சி இதுக்கு எவ்வளோ ஆக்சுவலாக எவ்வளோ கன்சியூம் பண்ணதுக்கு நமக்கு எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கணும். UR required to நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா compute the cost allocated to each product from each activity. ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் எவ்வளோ அந்த ஆக்டிவிட்டி படி எவ்வளோ காஸ்ட் வந்து நம்ம அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து calculate the cost of unused capacity for each activity. ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் வந்து இவ்வளோ மொத்தமாக இதோட டோட்டல் இது இவ்வளோ நம்ம கன்சியூம் பண்ணது போக மிச்சம் அன்யூஸ்டு இருந்துச்சுன்னா அதோட காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். தேர்ட் ஒன் வந்து a potential customer has approached the company for supply of 12,000 units of a new product. ஒரு கஸ்டமர் வந்து நமக்கு எஸ் அப்படிங்கிற ஒரு நியூ ப்ராடக்ட் 12,000 யூனிட்ஸ் வந்து சப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. டெலிவர்ட் இன் லாட்ஸ் ஆஃப் 1,500 யூனிட்ஸ் பெர் குவார்ட்டர். ஒரு குவார்ட்டருக்கு 1,500 யூனிட்ஸாக வந்து கொடுக்க சொல்கிறாங்க. மொத்தமாக 12,000 யூனிட்ஸ் டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 1,500 ஒரு லாட்டுக்கு வந்து 1,500 வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. திஸ் வில் இன்வால்வ்டு அண்ட் இனிஷியல் டிசைன் காஸ்ட் ஆஃப் ₹30,000. இதுக்கு வந்து டிசைன் காஸ்ட் வந்து 30,000 வந்து மொத்தமாக இதுக்கு ஆயிருக்கு. அந்த ப்ராடக்ட் டிசைன் பண்ணுறதுக்கு 30,000 வந்து டிசைன் காஸ்ட் வந்து இன்கர் பண்ணியிருக்காங்க. அண்ட் பெர் குவார்ட்டர் ப்ரொடக்ஷன் வில் இன்வால்வ் த ஃபாலோயிங். ஒரு குவார்ட்டருக்கு என்ன மாதிரி செலவுகளாக வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு குவார்ட்டருக்கான செலவு மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. டைரக்ட் மெட்டீரியல் 18,000 rupees, டைரக்ட் லேபர் ஹவர்ஸ் 1,500 ஹவர்ஸ் இன்கர் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரன்ஸ் வந்து 15 நடந்திருக்கு. குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் 250 குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ ஒரு குவார்ட்டருக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ப்ரிப்பேர் காஸ்ட் ஷீட் segregating direct and indirect cost and compute the sale value per quarter of product S using ABC system considering a markup of 20% on cost. ஸோ இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிற இந்த இதுக்கு காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. டைரக்ட் காஸ்ட் இன்டைரக்ட் காஸ்ட்டை செக்ரிகேட் பண்ணி தனித்தனியாக டைரக்ட் காஸ்ட் எவ்வளோ இன்டைரக்ட் காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறத தனியாக செக்ரிகேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காஸ்ட்டில் வந்து 20% வந்து மார்க்கப் வச்சு நமக்கு வந்து மொத்தமாக அதோட சேல் வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் வந்து சம்மு. இப்போ நம்ம சொல்யூஷன் பார்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து காஸ்ட் அலோகேட்டட் டு ஈச் ப்ராடக்ட் ஃப்ரம் ஈச் ஆக்டிவிட்டின்னு இருக்குது. ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்க்கும் எவ்வளோ வந்து காஸ்ட் வந்து நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒர்க்கிங் நோட்ஸ் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு டைரக்ட் லேபர் ஹவர் ரேட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து டைரக்ட் லேபர் ஹவர் எவ்வளோ காஸ்ட் ஆச்சு டிவைடட் பை காஸ்ட் டிரைவரால் நம்ம டிவைட் பண்ணோன்னா பெர் இதுக்கு
பெர் ஹவருக்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு வந்து இது பெர் ப்ரொடக்ஷன் ரன்னுக்கு எவ்வளோ நடந்துச்சு, பெர் இன்ஸ்பெக்ஷனுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ ஒர்க்கிங் நோட்ஸில் ஃபஸ்ட்டு டைரக்ட் லேபர் ஹவர் ரேட் மொத்தம் 3 lakh rupees வந்து இன்கர் பண்ணியிருக்காங்க. 3 lakh அது எத்தனை ஹவர்ஸ்க்குனா 30,000 லேபர் ஹவர்ஸ்க்கு. ஸோ 1 ஹவருக்கு ₹10 வந்து ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இது நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொடக்ஷன் ரன்ஸ் காஸ்ட் வந்து 1,80,000 rupees வந்து இருக்குது. ஸோ 1,80,000 rupees மொத்த ப்ரொடக்ஷன் ரன்ஸ் வந்து 600 ப்ரொடக்ஷன் ரன்ஸ். ஸோ 600 டிவைட் பண்ணோன்னா ஒரு ப்ரொடக்ஷன் ரன்னுக்கு ₹300 இன்கர் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் 2,40,000 rupees வந்து இன்கர் பண்ணியிருக்காங்க. எவ்வளோதுக்குன்னா 8,000 இன்ஸ்பெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ 8,000 இன்ஸ்பெக்ஷனுக்கு 2,40,000னா ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு ₹30 வந்து ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு இது நம்ம கண்டுபிடிச்சிட்டு இப்போ ஆக்சுவலாக கொடுத்துருக்கிறதுக்கு நம்ம போட போகிறோம். டைரக்ட் லேபர் ஹவர்ஸ் வந்து PQRன்னு 3 ப்ராடக்ட் இருக்குது. 3த்துக்கும் 10,000, 8,000, 6,000 வந்திருக்கு. ஸோ டைரக்ட் லேபர் ஹவர்ஸ் ஃபார் PQR 10 rupees வந்து ஒரு ஹவருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 10,000 ஹவர்ஸ்னு இருக்குது. 10,000 ஹவர்ஸ்க்கு 10,000 × 10 is equal to 1 lakh rupees for P. Q வந்து 8,000 units. 8,000 லேபர் ஹவர்ஸ். 8,000 ஹவர்ஸ்க்கு ஒரு ஹவருக்கு 10 rupeesனா 8,000 ஹவர்ஸ்க்கு ₹80,000 வந்து இன்கர் ஆகுது. அடுத்தது ஆறுக்கு 6,000 ஹவர்ஸுக்கு ஒரு ஹவருக்கு 10 rupees. ஸோ 6,000 × 10 60,000 rupees வந்து ஆறுக்கு இருக்குது. ஸோ டோட்டலாக டைரக்ட் லேபர் ஹவர் வந்து 2,40,000 நம்ம இன்கர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொடக்ஷன் ரன்ஸ் வந்து 200 ப்ரொடக்ஷன் ரன்ஸ் வந்து பீக் நடந்திருக்கு. ஒரு ப்ரொடக்ஷன் ரன்னுக்கு 300 அப்படின்னா 200 ப்ரொடக்ஷன் ரன்னுக்கு 200 × 300 is equal to 60,000. அடுத்தது பிக்கு 180 ப்ரொடக்ஷன் ரன்ஸ் நடந்திருக்கு. ஒரு ப்ரொடக்ஷன் ரன்னோட வேல்யூ வந்து 300. ஸோ 180 × 300 போட்டோன்னா 54,000 rupees நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 160 × 300 போட்டோன்னா 48,000 rupees கிடைக்கும். ஸோ ப்ரொடக்ஷன் ரன்ஸு எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 1,62,000 rupees வந்து நம்ம இன்கர் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. அடுத்தது குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் வந்து 3,000 குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு 30 rupees அப்படின்னா 3,000 இன்ஸ்பெக்ஷனுக்கு எவ்வளோ வந்திருக்கும்னா 90,000 rupees வந்திருக்கும். 3,000 × 30 is equal to 90,000. அடுத்தது வந்து 2,500 இன்ஸ்பெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ 2,500 × 30 போட்டோன்னா 75,000 rupees வந்து வந்துடும். அது மாதிரி 1,500 இன்ஸ்பெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ 1,500 × 30 போட்டோன்னா 45,000 rupees வந்திருக்கு. ஸோ டோட்டலாக 2,10,000 rupees வந்து குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷனுக்கு இன்கர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆக்டிவிட்டி மூலயமா ஒவ்வொரு ரேட்டுக்கும் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு டைரக்ட் லேபர் ஹவர்ஸ்க்கு எவ்வளோ, ப்ரொடக்ஷன் ரன்ஸ்க்கு எவ்வளோ, குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷனுக்கு எவ்வளோன்னு நம்ம வந்து போட்டாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஓவர். ரெண்டாவது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கால்குலேட் த காஸ்ட் ஆஃப் அன்யூஸ்டு கெப்பாசிட்டி ஃபார் ஈச் ஆக்டிவிட்டி. ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையும் அன்யூஸ்டு கெப்பாசிட்டி எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நமக்கு டைரக்ட் லேபர் ஹவர்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து 3 lakhs வந்து இன்கர் ஆயிருக்கு. ஆனால் நம்ம வந்து பண்ணியிருக்கிறது 2,40,000 rupeesக்கு தான் நம்ம இன்கர் பண்ணியிருக்கோம். ஸோ 3 lakhல 2,40,000 வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 60,000 rupees வந்து அன்யூஸ்டு கெப்பாசிட்டி ஃபார் டைரக்ட் லேபர் ஹவர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் ரன்ஸில் வந்து 1,80,000 வந்து காஸ்ட் ஆயிருக்கு. நம்ம இன்கர் பண்ணது 1,62,000 rupees தான். ஸோ 1,80,000 minus 1,62,000 rupees is equal to 18,000 rupees வந்து அன்யூஸ்டு கெப்பாசிட்டி. அது மாதிரி குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷனுக்கு 2,40,000 காஸ்ட்டு, நம்ம இன்கர் பண்ணது 2,10,000 தான். ஸோ 30,000 rupees வந்து அன்யூஸ்டு கெப்பாசிட்டி. ஸோ ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் இவ்வளோ அன்யூஸ்டு கெப்பாசிட்டி இருக்குன்னு பார்த்தாச்சு. ஸோ டோட்டல் காஸ்ட் ஆஃப் அன்யூஸ்டு கெப்பாசிட்டி வந்து 1,08,000 rupees வந்து அன்யூஸ்டு கெப்பாசிட்டி நம்ம அதோட டோட்டல் காஸ்ட் நமக்கு வந்து அவ்வளோ வந்திருக்கு. ஸோ செகண்ட் பார்ட் வந்து ஓவர். கால்குலேட் காஸ்ட் ஆஃப் அன்யூஸ்டு கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. இப்போ மூணாவதாக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ்ங்கிற புது ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நமக்கு 12,000 units வந்து அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க. அதாவது நம்ம சப்ளை பண்ணணும். ஒரு லாட்டுக்கு வந்து 1,500 unitsனு கொடுத்துருக்காங்க. ஒரு குவார்ட்டர் அது. ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து அந்த ஒரு குவார்ட்டருக்குரியது தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸப்ட் திஸ் 30,000 அப்படிங்கிறது மொத்தமாக அந்த ப்ராடக்ட் டிசைன் பண்ணுறதுக்கான இதை கொடுத்துட்டாங்க. ஸோ 12,000 units வந்து நமக்கு மொத்தமாக நம்ம சப்ளை பண்ணணும். 1,500 ஒரு லாட்டில் 1,500. ஸோ 12,000
டிவைடட் பை 1500 பார்த்தோம்னா ஸோ மொத்தமாக 8 குவார்ட்டர் வரும் நமக்கு. ஸோ இது வந்து 8 குவார்ட்டருக்குரிய காஸ்ட்டும் இதில் இனிஷியல் டிசைன் காஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. நமக்கு ஒரு குவார்ட்டருக்கு தான் நமக்கு எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு குவார்ட்டருக்கு உள்ளதை மட்டும் நம்ம பார்க்கணும். இது மட்டும் 8 குவார்ட்டருக்கு இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஒரு குவார்ட்டருக்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சி காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ இதுக்கு காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எஸ்ங்கிற ப்ராடக்ட்டு ஒரு குவார்ட்டருக்குரியது. ஃபஸ்ட்டு இனிஷியல் டிசைன் காஸ்ட். இனிஷியல் டிசைன் காஸ்ட்டு 30,000 rupees வந்து மொத்தமாக இன்கர் பண்ணியிருக்காங்க. இது வந்து 8 குவார்ட்டருக்கு வருது. ஸோ 30,000ங்கிறது 8 குவார்ட்டருக்குனா ஒரு குவார்ட்டருக்கு 3,750 rupees வந்து ஆகுது. ஸோ இனிஷியல் டிசைன் காஸ்ட்டு 3,750 ஒரு குவார்ட்டருக்கு. அடுத்தது டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட்டு. டைரக்ட் மெட்டீரியல் வந்து 18,000 rupeesனு சொல்லிட்டு சம்லேயே கொடுத்துட்டாங்க. இது ஒரு குவார்ட்டருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரச்சனையே கிடையாது. 18,000 rupees அப்படியே நம்ம போட்டுட்டோம். அடுத்தது டைரக்ட் லேபர் காஸ்ட். லேபர் காஸ்ட் வந்து 1,500 hours வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 ஹவருக்கு நம்ம ₹10 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 1,500 ஹவர்ஸ்க்கு 1,500 × 10 = 15,000 rupees வந்து டைரக்ட் லேபர் காஸ்ட் வந்துடும். அடுத்தது மொத்தமாக அவ்வளோதான் டைரக்ட் காஸ்டஸ் இருக்குது. தனித்தனியாக டைரக்ட் காஸ்ட் எவ்வளோ, இன்டைரக்ட் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தனியாக செக்ரிகேட் பண்ணி காட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால டைரக்ட் காஸ்ட்டு இவ்வளோ வருது, 36,750 வருது. இப்போ அடுத்தது இன்டைரக்ட் காஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரன்ஸ் இருக்குது, இன்ஸ்பெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ப்ரொடக்ஷன்ஸ் ரன் வந்து 15 ப்ரொடக்ஷன் ரன்ஸ் வந்துருக்கு. ஸோ ஒரு ப்ரொடக்ஷன் ரன்னுக்கு 300 rupees ஆகும். ஸோ 15 ப்ரொடக்ஷன் ரன்ஸ் நடந்துச்சு அப்படின்னா 15 × 300 போட்டோன்னா 4,500 வந்து செட்டப் காஸ்ட்டு. அடுத்தது இன்ஸ்பெக்ஷன் வந்து 250 இன்ஸ்பெக்ஷன் வந்து குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க. ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு 30 rupees அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ 250 இன்ஸ்பெக்ஷனுக்கு 250 × 30 = 7,500ங்கிறது இன்ஸ்பெக்ஷன் காஸ்ட்டு. ஸோ இவ்வளோ தான் காஸ்ட் இருக்குது. இது ரெண்டும் இன்டைரக்ட் காஸ்ட் ஆட் பண்ணோன்னா 12,000 வருது. ஸோ டைரக்ட் காஸ்ட் 36,750, இன்டைரக்ட் காஸ்ட்டு 12,000. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா டோட்டல் காஸ்ட் கிடச்சிரும். டோட்டல் காஸ்ட் வந்து 48,750. இது மட்டும் இல்லாமல் இது வந்து நமக்கு டோட்டலாக காஸ்ட் இவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மார்க்கப் வச்சுருக்காங்க. 20% ஆன் காஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணால் தான் நமக்கு வந்து சேல் வேல்யூ கிடைக்கும். 20% ஆன் காஸ்ட்னா காஸ்ட் 100ன்னு வச்சுக்கணும். ஸோ 48,750 அப்படிங்கிறது 100னா 20 எவ்வளோ அப்படின்னு காக்கணும். 48,750 ஆன் காஸ்ட்னா காஸ்ட்டில் 100 இருக்குன்னு அர்த்தம். ஸோ டிவைடட் பை 100 × 20 9,750 வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 9,750 மார்க்கப் ஆட் பண்ணோன்னா நமக்கு சேல் வேல்யூ 58,500 rupees அப்படின்னு கிடச்சிரும். இது வந்து மொத்தமாக 1,500 யூனிட்ஸ்க்குரியது. ஒரு யூனிட்க்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 58,500 divided by 1,500 units. ஸோ 39 rupees அப்படிங்கிறது ஒரு யூனிட்கான காஸ்ட்டு. ஸோ இப்படி தான் நம்மளை கேட்டாங்க ஒரு யூனிட்க்கு எவ்வளோ, அதுக்கப்புறம் டைரக்ட் காஸ்ட்டு இன்டைரக்ட் காஸ்ட்டு எல்லாத்தையும் செக்ரிகேட் பண்ணி தனித்தனியாக கேட்க சொன்னோம். சேல் வேல்யூ கேட்டாங்க. ஸோ சேல் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இது ஒரு சம். இந்த சம்மில் 2 ஆக்டிவிட்டீஸ் தான் இருந்துச்சு. அப்புறம் டைரக்ட் லேபர் ஹவர்ஸ் இருந்துச்சு. எவ்வளோ அப்படிங்கிறத அந்த காஸ்ட் டிரைவர் மூலயமா நம்ம காஸ்ட் டிரைவர் ரேட் கண்டுபிடிச்சி போட்டாச்சு. இதில் அன்யூஸ்டு கெப்பாசிட்டி எவ்வளோன்னு கேட்டாங்க. ஸோ காஸ்ட்லேன்னு நமக்கு ஆக்சுவலாக நம்ம இன்கர் பண்ணதை மைனஸ் பண்ணி அன்யூஸ்டு கெப்பாசிட்டியும் சொல்லியாச்சு. அடுத்தது ப்ராடக்ட் கெஸ் அப்படிங்கிற புது ப்ராடக்டோட காஸ்ட்டு எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கு காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தாங்க. இதுவும் பண்ணியாச்சு. இது வந்து ஜூலை 2021 அந்த எக்ஸாமில் கேட்ட கொஷினு. ஸோ அதுவும் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு இன்னொரு சம்மில் மீட் பண்ணலாம். பாய்.